தமிழ்நாட்டின் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றும் சற்று நேரத்தில் கூட உள்ளது. இதனால் தலைமைச் செயலகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். இந்த ஆண்டுக்கான 2025 ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது இன்று சென்னை தலைமை செயலகத்தில் ஆளுநர் உரையுடன் துவங்க இருக்கிறது. குறிப்பாக 9:30 மணி அளவில் துவங்க இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்காக ஆளுநர் உரையானது நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்காக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனிலிருந்து ஆளுநர் சரியாக 9 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக இங்கு செஞ்சான் கோட்டைக்கு அவர் வந்தடைகிறார். இங்கு அவருக்கு சபாநாயகர் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து மற்றும் மேல வாதியங்களுடன் அவரை வரவேற்கின்றனர். இதைத் தொடர்ந்து அவரது உரையுடன் இன்றைய ஆண்டுக்கான சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடரானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக 2023 ஆண்டு பார்த்தோமானால் இந்த 2023 ஆண்டு நடைபெற்ற சட்ட பேரவை முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையுடன் கூடியது. இந்த ஆளுநர் உரையானது நடத்தப்படும் பொழுது அவர் தனது உரையினால் துவங்கியிருந்தது. அதே போல கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையானது வெறும் 4 நிமிடம் மட்டுமே நடத்தப்பட்டிருந்தது. இந்த 4 நிமிடத்தில் அதாவது மத்திய அரசின் சாதனையை குறிச்சலாகும், அதே போல மாநில அரசின் பாராட்டக்கூடிய வகையில் அந்த அறிக்கையானது இருந்த நிலையில் அவர் பாதியிலே அவரது உரையை நிறுத்தி அதாவது மேலும் உரையை சபாநாயகர் அப்பாவுவே இந்த ஆண்டு இந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தற்பொழுது இந்த சட்டப்பேரவை ஆனது கூடுகிறது. ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது வருகை, அதே போல இந்த ஆண்டு நடப்பாண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் இங்கு அதாவது போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் கண்காணித்து அதே போல அவர் உடைமைகளை முழுமையாக ஆய்வு செய்த பிற்பாடே அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ளாக அனுமதிக்கப்படுகின்றனர். மோப்பனாயுடனும் அதே போல கொண்டு வரக்கூடிய பைகளை ஸ்கேன் செய்து மற்றும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டைகளை வைத்திருந்தால் மட்டுமே அவர்கள் தலைமை செயலகத்துக்குள் அனுமதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சரியாக 9:30 மணி அளவில் இன்றைய நடப்பாண்டுக்கான இந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரியா, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.